அம்மா நான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேம்மா. என்னாச்சுப்பா சோகமா இருக்க? அம்மா என் பஸ் அங்கிள், என் பஸ் ஆண்டி, என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் மேம்லாம் நான் மிஸ் பண்ணுவேன்லம்மா. லீவு தானேம்மா. உலகத்திலேயே லீவ் விட்டதுக்கு வருத்தப்படுற ஒரே குழந்தை நீ தான். இங்கே வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். உட்காரேன். ஒழுங்கா உட்கார். இங்கே பாரு, இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகணும்னா ஒரு விஷயத்த இழந்தாதான் முடியும். ஏன் அம்மாலாம் வரலையா? ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனேன், காலை விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், கல்யாணம் பண்ணிட்டு நீங்களாம் பிறந்தீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். சரியா? லீவில் வந்து அவங்கள மிஸ் பண்ணுவேன், இவங்கள மிஸ் பண்ணுவேன்னு இல்லாமல் இந்த லீவில் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்றதை மட்டும் பார்க்கணும். திருப்பி ஸ்கூலில் போய் பார்க்க தானே போகிற ஃப்ரெண்ட்ஸை. வா, இன்னொரு விஷயம் சொல்லவா? நீ இந்த லீவ்ல என்ஜாய் பண்றதுக்கு நம்ம ஊட்டி போறோமே. சரி, போன லீவுக்கு நம்ம எங்க போனோம்? வால்பாறை. கரெக்ட். வால்பாறை போகும்போது யார் யார் போனோம்? ஆயா, அப்பா, அம்மா, அக்கா, அத்தைங்க, அத்தை, நீ, பிரபா கோபால், பிரசாந்த் கோபால், எல்லாரும் போனோம்ல. அதே மாதிரி இந்த வாட்டியும் போக போறோம். சரியா? இந்த மாதிரி லீவ் வந்ததுனால தான் நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட போறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. நல்லா என்ஜாய் பண்ணோம்னா. அம்மா வால்பாறை போனோம், எம்ஜிஎம் போனோம், கொடைக்கானல் போனோம், ஏலகிரி போனோம். முக்கியமா